தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதாவது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய கைரேகையை கட்டாயம் நீங்க பதிவு செய்யணும். அப்படி பதிவு செய்ய தவறிட்டீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு ரத்தாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதாக தற்போது அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது என்னத்துக்கு இந்த கைரேகை பதிவு பண்ண சொல்றாங்க, எங்க போய் பண்ணணும், ஃப்ரீயா பண்ணணுமா இல்லை இது ஏதாவது காசு கொடுத்து பண்ணணுமா அப்படிங்கிற மொத்த தகவலும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு புரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, புரிஞ்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரேஷன் அட்டை வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு தற்போது ஒரு மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. குடும்ப அட்டையில் பெயர் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கைரேகை அல்லது பயோமெட்ரிக் பதிவை தயவு செய்து கட்டாயமாக நீங்க மேற்கொள்ள வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த புதிய நடைமுறை ஏன் கொண்டு வரப்பட்டுள்ளது, யார் யார் பதிவு செய்ய வேண்டும் என முழு தகவலை இப்ப நான் உங்களுக்காக சொல்ல போறேன். மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சலுகைகள் சரியான பயனாளிகளுக்கு செல்வதை உறுதி செய்வதற்காக மட்டும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்றாங்க. குறிப்பா AAY மற்றும் PHH வகை ரேஷன் அட்டைதாரர்களில் உள்ள பெயர் குடும்ப உறுப்பினர்களின் அனைவரும் தங்களது கைரேகை அல்லது கருவிழி பதிவை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தி இருக்காங்க. பல மாவட்டங்கள்ல இந்த பதிவு பணிகள் ஏற்கனவே நடைபெற்று வருகின்றன. குடும்ப அட்டையில் பெயர் உள்ள அனைவரின் அடையாளத்தையும் உறுதி செய்யும் நோக்கத்திலேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஒரு குடும்பத்தில் சிலர் வெளியூர் வேலை செய்ய வெளியூருக்கு போயிருப்பாங்க, இல்லனா படிப்பு காரணமாக வேற ஊர்களுக்கு தங்கி அவங்க படிப்பு கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த KYC பண்றதுல எப்படி நாம பண்றது, நம்ம சொந்த ஊருக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி சந்தேகம்லாம் இருக்கும். நீங்க யாருமே கவலைப்பட தேவையே இல்லை. அவருக்கு இருக்கும் இடத்துக்கு அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று தங்களது குடும்ப அட்டை விவரங்களை தெரிவித்து பயோமெட்ரிக் பதிவை நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இப் சப்போஸ் நீங்கள் ஒரு ஊரில் ஒரு கிராமப்புறத்தில் இருப்பீங்க, இப்போ வேறு ஏதாவது ஒரு சைடு, வேறு வில்லேஜ் அந்த சைடை விட்டு வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ இல்லை வேறு எங்கேயாவது சென்னை சைடோ அங்கே போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த பயோமெட்ரிக் வைக்கிறதுக்காக நீங்கள் உங்கள் சொந்த ஊர் அந்த ரேஷன் கடைக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் ரேஷன் அட்டையோடைய நம்பரை எடுத்து வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடையில் போயிட்டு அந்த நம்பரை சொல்லி உங்கள் ஆதார் கார்டையும் கொடுத்து நீங்கள் உங்களுக்கான பயோமெட்ரிக்கை அங்கே சப்மிட் பண்ணால் போதுமானது. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில் கைரேகை பதிவு செய்யவில்லை என்றால் ரேஷன் அட்டை உடனடியாக ரத்து செய்யப்படும் என்ற தகவல்களும் சமூக வலைதளங்களில் பரவிட்டு வருது. அதனால இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் போது மக்கள் நீங்க நம்பணும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தி இருக்காங்க. எனவே உங்கள் குடும்ப அட்டையில் இருக்கும் பெயர்கள் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று கைரேகை பதிவு நிலையை சரிபார்த்து தேவையானால் உடனடியாக பதிவு செய்து கொள்வது நல்லது. அதாவது நீங்க உங்க ரேஷன் கார்டை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடையில கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. அந்த குடும்ப உறுப்பினர், அந்த ரேஷன் அட்டையில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் கைரேகை ஆல்ரெடி சப்மிட் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்ல பெண்டிங்ல இருக்கான்னு பார்த்து, சப்மிட் ஆயிருந்தா விட்டுடுங்க, சப்மிட் ஆகாம பெண்டிங்ல இருந்ததுன்னா அவங்க கைரேகையை வச்சு உங்களுக்கான உறுப்பினர் தகுதியை உறுதி செஞ்சுக்கோங்க. இதன் மூலம் எதிர்காலத்தில் ரேஷன் பொருட்கள் பெறுவதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தவிர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒரு குடும்பத்துல நீங்க 5 பேர் இருக்கிறீங்கன்னா 5 பேரும் உங்களுடைய கைரேகையை நீங்க கண்டிப்பா சப்மிட் பண்ணணும். அப்படி 5 பேர் பண்ணாம நீங்க 4 பேரோ இல்ல 3 பேரோ அந்த நபர்கள் மட்டும் நீங்க போய் சப்மிட் உங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா விடுபட்ட நபர் அந்த ரேஷன் அட்டையில இல்ல, அவர் தவறிட்டாருன்னு சொல்லி அவருடைய பெயரை நீக்கிடுவாங்க. அவருக்கான பொருளும் வழங்க மாட்டாங்க அப்படின்றதான் உண்மை. அதனால் அனைவரும் தயவு செய்து குடும்ப உறுப்பினர்களாக இருந்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டில் இருக்கிற அனைத்து நம்பரும் போயிட்டு நீங்கள் தவறாமல் கைரேகை புதுப்பிக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் செஞ்சு மேலும் பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இது போல் அரசு நலத்திட்டங்கள், ரேஷன் அட்டை, மகளிர் உரிமை தொகை மற்றும் முக்கிய அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் வழியாக உங்களுக்கு வீடியோவாக சேரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இது போல ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து நாம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.